அன்பான ஆமை மற்றும் மீனவன். ஒரு காலை ரவி என்ற மீனவன் ஆற்றுக்கு மீன் பிடிக்க சென்றான். சூரியன் மெதுவாக உதயமாகி ஆற்றின் நீர் அமைதியாக இருந்தது. ரவி தனது வலையை ஆற்றில் வீசி காத்திருந்தான். சில நிமிடங்கள் கழித்து வலையை இழுத்தான். அந்த வலையில் ஒரு சிறிய ஆமை போராடிக் கொண்டிருந்தது. ஆமை ரவியை பார்த்து மெதுவாக பேசியது. தயவு செய்து என்னை விடுங்கள். நான் மீன் அல்ல. என் குடும்பம் ஆற்றில் எனக்காக காத்திருக்கிறது. ரவிக்கு மிகவும் ஆச்சரியம். ஒரு ஆமை பேசுவதை அவன் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு கணம் அந்த ஆமையை சந்தையில் விற்கலாமா என்று அவன் நினைத்தான். ஆனால் அந்த சிறிய உயிரைப் பார்த்து அவனுக்கு கருணை வந்தது. ரவி மெதுவாக அந்த ஆமையை வலையிலிருந்து எடுத்து தண்ணீரில் விட்டான். ஆமை நன்றியுடன் பார்த்து சொன்னது. உங்கள் அன்புக்கு நன்றி. ஒரு நாள் உங்களுக்கு நான் உதவுவேன். ரவி சிரித்துவிட்டு வீட்டிற்கு சென்றான். சில நாட்கள் கழிந்தன. ஒரு மாலை ரவி மீண்டும் மீன் பிடிக்க சென்றான். திடீரென்று பெரிய புயல் ஆரம்பித்தது. காற்று பலமாக வீசியது. ரவியின் சிறிய படகு கரையிலிருந்து தூரமாக செல்லத் தொடங்கியது. அலைகள் பெரிதாகின. ரவி மிகவும் பயந்தான். அப்போது ஏதோ ஒன்று படகைத் தொட்டது. அதே ஆமை. அந்த ஆமை ரவியின் படகுக்கு மெதுவாக வழிகாட்டி பாதுகாப்பாக கரை நோக்கி எடுத்துச் சென்றது. சில நேரத்தில் ரவி பாதுகாப்பாக கரையை அடைந்தான். அவன் ஆமையை பார்த்து சொன்னான். நீ என் உயிரை காப்பாற்றினாய். நன்றி நண்பா. ஆமை சிரித்தபடி மீண்டும் ஆற்றுக்குள் நீந்திச் சென்றது. அந்த நாளிலிருந்து ரவி இயற்கையையும் உயிரினங்களையும் மதித்து வாழ்ந்தான். கதையின் நெறி. நாம் செய்த நல்லது ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.